அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொன்னாள். இப்போ யாக்கோபின் மனைவியாகிய இந்த லேயாள் யாக்கோபால் உதாசீனப்படுத்தப்பட்டாள். ஆனாலும் கர்த்தர் அவளை நினைத்தருளி அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவளுடைய கர்ப்பம் மறுபடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். இப்போ அவள் சொல்லுகிறாள், நான் பாக்கியவதி, என்னை பார்க்கிறவர்கள் பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை சொல்லுகிறாள். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிற தேவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எனக்கு பிரியமாய் நீ வாழ்வாயானால், கர்ப்பம் விழுதலும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை கர்ப்பத்தின் கனி எனக்கு இல்லையே இன்னும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு காணப்படலாம். உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை நான் உண்மையாய் பின்பற்றுகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படலையேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது, இன்னும் எனக்கு பிள்ளைகள் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? மறுபடியும் லேயாளை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தையும் மறுபடி அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைங்க. அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் விருப்பத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்களும் லேயாளைப் போல, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் போது, உத்தமமாய் அவரை நீங்கள் நேசிக்கும் போது உங்களுடைய முகம் மலர்ச்சி அடையும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். அவரை நோக்கி பார்க்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். எந்த காரியம் ஆனாலும் ஏதோ ஒரு தேவையாக இருக்கலாம். வெறும் பிள்ளை மட்டும் இல்லை, திருமணத்திற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாக்கியவான்களாய் நிறுத்துவதில் கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். அதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ திரும்ப ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீ திரும்ப ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். நீரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. என்ன காரியங்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, எத்தனையோ தேவைகளுக்காக ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நோக்கி பார்க்கிறீர்களோ உங்களை திரும்ப ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். God bless you.